கண்டிப்பாக இந்த கார்ன் ரசத்தை இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு தரம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேவரட் ரசத்தோட லிஸ்ட்டில் இதுதான் டாப்பில் இருக்கும். சில பேர் சாதத்தில் ரசம் போட்டு சாப்பிடுவாங்க. நான் ரசத்தில் கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிடுவேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு கடாயில் 1.5 கப் தண்ணியை சூடு பண்ணி 3 தக்காளி 1/2 கப் கார்ன் சேர்த்து இது நல்லா வெந்ததும் ஒரு தக்காளி கார்னை மட்டும் வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க. மீதத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து மையா அரைச்சு தக்காளி கலவையோடு சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 8 பல் பூண்டு, 3 வரமிளகாய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து குறப்பாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கலவையும் தக்காளியோடு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து கையால் இப்படி நல்லா அழுத்தி பிசைஞ்சு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் கடுகு, 1 வரமிளகாய், காயப்பொடி சேர்த்து கூட்டி வச்சிருக்க ரசத்தை இதில் சேர்த்து நுரக்கூட்டி வந்ததும் இறக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கல்ல?